எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி தாயரா பாப்பாவோட ஒன் டே ஃபுட் ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் பாப்பாவுக்கு என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் மட்டும் இல்லாமல் மிட் ஸ்நாக்காக வந்து நான் பாப்பாவுக்கு என்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாப்பா வந்து மார்னிங் வந்து இன்றைக்கி ரொம்பவே லேட்டாக எழுந்தாங்க. 8:15 தான் எழுந்தாங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து கம்பல்சரி நாங்கள் டெரஸ் வந்துடுவோம். பட் ஆனால் இன்றைக்கி லேட்டாக வந்ததுனால வந்து சன் நல்லாவே வந்துடுச்சு. ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட தான் நாங்கள் இருந்தோம். பாப்பாவுக்கு சன் எக்ஸ்போஷருமே நல்லாவே கிடச்சிது இன்றைக்கி. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு பீட்ரூட் இட்லி ப்ளஸ் வந்து கருவேப்பிலை சட்னி தான். ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வாங்க பார்த்தலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு வந்து நான் பீட்ரூட் எடுத்துருக்கேன், நான் தோல் சீவி எடுத்திருக்கேன். இது மாதிரி சின்ன துருவலில் வச்சு நம்ம வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது துருவணுன்னு கூட அவசியம் இல்லைங்க, நீங்கள் வந்து ஜூஸாக கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கூட நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே வந்து நான் துருவிடுவேன், ஏன்னா எனக்கு இது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஸ்டீம் பண்ண போகிறதுனால வந்து பீட்ரூட் நல்லாவே குக் ஆகிடுங்க. ஸோ பீட்ரூட்டில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குங்க. ஸோ பேபிஸ்க்கு வந்து நம்ம வந்து வீக்லி வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு வரலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃபுட்டாக வந்து பேபிக்கு வந்து நம்ம பீட்ரூட் கொடுக்கலாங்க. பீட்ரூட் பியூரியாக வந்து 6+ மந்த்லேருந்து நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். 6 மந்த் ஃபுல்லாகவே பேபிக்கு வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபுட் எதுவுமே நம்ம கொடுக்கக்கூடாது, வெறும் மில்க் மட்டும்தான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பீட்ரூட் வந்து நம்ம பேபி ஃபுட்டில் வந்து இன்டேக் வந்து அதை நம்ம அதிகப்படுத்திகிட்டே இருக்கலாங்க. இதனால் வந்து பேபிக்கு வந்து இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்ட் ஆகுங்க. ஸோ வந்து பிரைன் அண்ட் க்ரோத் டெவலப்மெண்ட்க்கு வந்து பீட்ரூட் நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும் பேபிஸ்க்கு மெயினாக. ஸோ நிறைய பேர் வந்து பீட்ரூட் வந்து கொடுக்க மாட்டீங்க, டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம்னு சொல்லிட்டு. ஆனால் பீட்ரூட்டில் வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குதுங்க. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே வராது. ஸோ வாங்க இப்போ நம்ம கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இதுக்கு வந்து ஒரு பொடி கருவேப்பிலை எடுத்துருக்கேன், அதே அளவு வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஸோ தேங்காய் வந்து நான் தோல் சீவி இருக்கேங்க, மேலே இருக்க அந்த ஓடு எல்லாமே நான் வந்து தேங்காய் நீக்கி நான் எடுத்திருக்கேன் நான். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குங்க, கடுகு கொஞ்சம் போடுங்க, நீங்கள் ஜீரகம் கூட ஆட் பண்ணலாம். நான் உளுந்து பருப்பு ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்பவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறேன். இது கூட வந்து நீங்கள் வந்து இஞ்சி கூட ஆட் பண்ணலாங்க. நான் வந்து பெருங்காயம் ஆட் பண்ணுறதுனால இன்றைக்கி வந்து இஞ்சி ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இஞ்சி ஆட் பண்ணிங்கன்னா வந்து பெருங்காயம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 4-5 வந்து குருமிளகு எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி மிளகு இல்லைனா நீங்கள் பெப்பர் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்டார்டிங்லேயே வந்து தேங்காய் போடாதீங்க. இது எல்லாமே லைட்டாக வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கிரைண்ட் வந்து நல்லா எவ்வளோ ஸ்மூத்தாக பண்ண முடியுமோ நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக பண்ணுங்கள். பேபிஸ் வந்து அப்போ தான் விரும்பி சாப்பிடுவாங்க, இல்லைனா வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி சென்சேஷன் ஃபீல் ஆகிட்டே இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. ஸோ சால்ட் வந்து 1 இயர் ப்ளஸ் பேபிக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 10+ மந்த்லேருந்து இந்த மாதிரி ஃபுட்டு நம்ம பேபிக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்காய் போட்டே நம்ம கொடுக்கலாங்க. இது மாதிரி தேங்காய் ஆட் பண்ணும்போது மார்னிங் மட்டும் கொடுங்க, ஈவினிங் வந்து நீங்கள் கொடுக்காதீங்க. ஆஃப்டர்நூன் கூட கொடுக்கலாம், பட் ஆனால் ஈவினிங் அண்ட் நைட்டு வந்து கோகோனட் கொடுக்குறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பேபிக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் நல்லாவே வரலாங்க. இயர்லி ஸ்டேஜில் வந்து நீங்கள் கோகோனட் பேபிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. ஸோ மார்னிங் வந்து நீங்கள் கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமோ இல்லைனா வந்து 1 இயர்க்கு மேலே வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நம்ம வந்து கோகோனட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாங்க. அப்போ வந்து பேபிக்கு வந்து கொஞ்சம் டைஜஷன் நல்லாவே ஆகும். தாயரா பாப்பாவுக்கு வந்து இந்த பீட்ரூட் இட்லி வந்து அந்த அளவுக்கு பிடிக்காதுங்க. பட் அவங்க பாப்பா ஃபேஸ் பார்த்திங்கனாலே தெரியும், இதை வந்து அவங்க விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. பட் ஆனால் சட்னி வந்து ரொம்பவே பிடிக்குங்க. அவங்க சட்னி கூட தான் நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ ரா இட்லியாக வந்து பாப்பாவுக்கு வந்து பீட்ரூட் வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் பீட்ரூட் வந்து வேறு மாதிரி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி கொடுத்தாங்கன்னா, ஸோ பீட்ரூட் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி லைட்டாக வந்து சால்ட் அண்ட் பெப்பர் வந்து ஆட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி கொடுத்தா வந்து அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. பட் இது மாதிரி வந்து நம்ம இட்லி கூட வந்து ரா இட்லி கூட மட்டும் பீட்ரூட் ஆட் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரிய மாட்டேங்குது. நானும் ரிப்பீட்டடாக வந்து கொடுத்துட்ருக்கேன், பாப்பா சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு. பட் நான் எப்போல்லாம் வந்து நான் வந்து இது மாதிரி நான் டிஷ் செய்யணும், பாப்பா வந்து அதை விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து சட்னி இருக்கிறதுனால வந்து பாப்பா நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க. நான் சட்னி கூட தான் தொட்டு விட்டேன், ஏன்னா வந்து வாங்கியிருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி வந்து மிட் ஸ்நாக்காக வந்து நான் பாப்பாவுக்கு வந்து எந்த ஃப்ரூட்ஸுமே கொடுக்கலங்க. ஏன்னா வந்து மார்னிங் வந்து ரொம்பவே லேட்டாக இருந்ததுனால பாப்பாவுக்கு வந்து நான் மில்க் கொடுக்காம டேரெக்டாக வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து பாப்பாவுக்கு இன்றைக்கி மிட் ஸ்நாக்காக வந்து வெறும் மில்க் தான். மில்க் டைமிங் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து 10:45. அவங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தது பார்த்திங்கன்னா 8:45 சம்திங் பாப்பா எடுத்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 hours கிட்ட கேப் ஆகிடுச்சு. 10:45 தான் நான் மில்க் கொடுத்தேன். மில்க் குடிச்சிட்டு நல்லாவே பாப்பா தூங்கிட்டாங்க.
இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து 2-3 சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க ரசம் ரெசிபி போடுங்க சொல்லிவிட்டு. நான் ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்காக நான் திருப்பி வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் நான். இன்றைக்கி வந்து ரசம் வித் எக்கு தான். ஸோ சென்னையில் பார்த்திங்கன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து வெயில் அடிக்குதுங்க. பட் ஆஃப்டர்நூன் மேலே வந்து மழை வருது. ஸோ ஒரு பாஸ்ட் ஃபியூ டேஸாக வந்து இது மாதிரி தான் மழை வந்துகிட்டே இருக்குது ஈவினிங் டைமில். ஸோ அதனால் நான் பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரசம் ரைஸ் தான். எங்களுக்குமே வந்து இன்றைக்கி ரசம் சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் ரசம் ரைஸ் தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க. தக்காளி நல்லாவே கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து நான் அரைச்சிக்கிறேங்க. நீங்கள் தனித்தனியாக கூட போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு புளி, ஊற வச்ச புளியை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரகம் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு, முழு மிளகா போட்டு ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லாவே பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ரொம்பவே மஸ்ட்டுங்க ரசத்துக்கு. அதுதான் நல்லாவே வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு ரசம் பேஸ்ட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து 1 இயர் அபோவ் உள்ள பேபிஸ்க்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கள் பாப்பாவுக்கு 1 இயர் ஆனது தான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 10+ மந்த்லி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா வந்து சால்ட் ஆட் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த ரசம் தான். ஸோ ரசம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து ரசத்தை வந்து கொதிக்க வைப்பாங்க. கொதிக்க வச்சோன்னா வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து போய்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் ஆனால் நானுமே கொதிக்க வைக்க மாட்டேன். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா வந்து தட்டு போட்டு மூடிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ண உடனே வந்து அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். ரசத்தோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் யாராச்சும் நீங்கள் வச்சிங்கன்னா வந்து வீட்டை டக்குன்னு வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஃப்ளேவர்ஸு. இப்போ வந்து சாப்பாடு வந்து பாப்பாவுக்கு வந்து நல்லாவே ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. ஒயிட் ரைஸ் தான் எனக்கு கொடுக்குறேன் நான். அதுக்கப்புறம் ரசம் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து நான் ஒரு பாயில்டு எக் நான் கொடுக்குறேன் நான். ஸோ 10+ மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து வெறும் ஸ்க்ராம்பிள்டு எக்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன். பாயில்டு எக் நான் கொடுத்தது இல்லை. 1 இயர் ப்ளஸ் வந்து பாப்பாவுக்கு வந்து நான் டேரெக்டாக வந்து நான் பாயில்டு எக் நான் கொடுக்குறேன் நான். ஸோ நல்லாவே விரும்பி சாப்பிட்றாங்க. ஃபுல்லாகவும் ஃபினிஷ் பண்ணாங்க பாப்பாவுக்கு வந்து அந்த எல்லோவை விட வந்து ஒயிட் வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ஸோ நான் எப்போல்லாம் வந்து நான் எக் இது மாதிரி வந்து நான் பாயில் பண்ணி கொடுக்குறேனோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து ஒயிட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எல்லோ வந்து அந்த அளவுக்கு எடுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா எல்லோ வந்து நான் ரைஸ் கூட வந்து ஸ்மாஷ் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ பாப்பாவும் விரும்பி சாப்பிட்டாங்க. சிரிச்சிட்டே சாப்பிட்றாங்க பாருங்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ்லாம் வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரசம் வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம நைட்டில் கூட நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இட்லி கூடயோ இல்லைனா ரைஸ் கூடயோ வந்து நம்ம பாப்பாவுக்கு வந்து ரசம் வந்து நம்ம ஊற்றி நம்ம கொடுக்கலாம். பேபிக்கு வந்து டைஜஷன் நல்லாவே ஆகுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து இது மாதிரி வந்து ரொட்டீனாக வந்து நம்ம ரசம் கொடுத்துட்டே இருக்கலாம். பாப்பாவுக்கு வந்து ஸ்டொமக்கில் இருக்க அழுக்கெலாம் கூட வந்து வெளியில் நல்லாவே கிளியர் ஆகும். ஸோ இப்போல்லாம் பாப்பா வந்து நிறைய வந்து அவங்களே எடுத்து சாப்பிட்றாங்கன்னு சொன்னால அதை இங்கே பாருங்கள் அவங்களே தான் எடுத்து சாப்பிட்றாங்க. பட் ஆனால் நல்லாவே மிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து பாப்பா ஒழுங்காக எடுத்து சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நல்லாவே தூங்குனாங்க. அது சாப்பிட்டதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நல்லாவே தூங்குனாங்க. ஈவினிங் ஸ்நாக் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பொமோக்ரானட் தான். ஸோ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பொமோக்ரானட் எப்படி கொடுக்குறதுனே தெரியாமல் யோசிப்பீங்க. ஒரு சிம்பிள் ட்ரிப்ஸ் தாங்க. நான் ஜூஸாக தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குறேன் நான். இதுக்காக நான் மிக்ஸிலலாம் போடல. இது மாதிரி வந்து கரண்டி வச்சு நம்ம தட்டினாலே வந்து உள்ளே இருக்க அந்த பழம் எல்லாமே வந்து நம்ம பவுலில் வந்துடும். இப்போ நம்ம கரண்டி வச்சு ஸ்மாஷ் பண்ணாலே போதும். ஜூஸ் தனியாக வந்துடும். அந்த சீட் தனியாக போயிடுங்க. ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஸோ இல்லைனா வந்து நீங்கள் வந்து கை நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கையில் கூட வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியுமே வந்து ஜூஸ் நிறைய வரும். ஸோ இதுக்காக நான் வந்து மிக்ஸியில் போட்டிங்கன்னா அந்த கொட்டையோட நல்லாவே அரையும். அது ஒரு மாதிரி துவக்கிற மாதிரி இருக்கும். பேபிஸ் வந்து பிடிக்காது. நீங்கள் இது மாதிரி கொடுத்து பாருங்கள். அந்த ஸ்வீட் டேஸ்ட்லேயும் வந்து பாப்பா நல்லாவே சாப்பிட்ருவாங்க. பாப்பாவுக்கு பிடிச்ச ஃப்ரூட்டில் வந்து பொமோக்ரானட்டும் ஒன்று. நான் எப்போல்லாம் வந்து இது மாதிரி கொடுக்கும் போதும் குடித்ததுக்கப்புறமும் வந்து பாப்பா கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து பொமோக்ரானட் ரொம்பவே பிடிக்கும். இன்னும் வந்து அவங்களும் எடுத்து சாப்பிட்லாம். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து இன்னுமே டீத் வரலைங்க. மேலே இப்போ தான் 2 வருது, கீழே 2 வந்திருக்கு. அவ்வளோதான் பாப்பாவுக்கு டீத் வந்திருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாப்பாவுக்கு டீத் வரல. பட் இருந்தாலுமே வந்து அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிட்றாங்க. இது மாதிரி வந்து ஃபேவரட் ஃபுட்டாக வந்து பாப்பா கொடுக்கும்போது நோனே சொல்ல மாட்டாங்க. நமக்குமே வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கும் பாப்பா நோ சொல்லாமல் சாப்பிட்றத பார்த்தா. ஸோ சில ஃபுட்டு தான் அவங்களோட ஃபேவரட்னு வச்சுருப்பாங்க. அதில் வந்து இந்த பொமோக்ரானட்டும் ஒன்று.
நைட்டு டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ப்ரெட் டோஸ்ட்டு தாங்க. இதுக்கு வந்து நான் வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன் நான். ஸோ நீங்கள் நார்மல் ப்ரெட் கூட எடுக்கலாம். எனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து வீட் ப்ரெட் கிடைக்கவே கிடைக்காதுங்க. நான் க்ராசரிஸ் வாங்கும்போது இதையும் நான் சேர்த்து வாங்கிட்டேன் நான். அங்கே மட்டும் தான் அவைலபிளாக இருந்தது. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு எக் எடுத்திருக்கேன் நான். கொஞ்சமாக பெப்பர் சால்ட் எடுத்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி வந்து எந்த ஃப்ரூட்டுமே ஆட் பண்ணாங்க. இப்போ வந்து ஒரு தவாவில் வந்து கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிட்டு பட்டர் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து எக்கில் போட்டு நல்லாவே திருப்பி எடுத்துக்கிறேன் நான். ஸோ நான் இன்றைக்கி நான் 2 ப்ரெட் எடுத்துருக்கேன். 2மே வந்து தாயரா பாப்பா சாப்பிட மாட்டாங்க. தாயரா பாப்பா 4 பீஸ் கூட சாப்பிட மாட்டாங்க. ஸோ இன்னொன்று வந்து என் பெரிய பொண்ணு தான். என் பெரிய பொண்ணு விரும்பி சாப்பிடுவோம். ஸோ நான் அவளுக்காகவுமே சேர்த்து தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க இவ்வளோமே பாப்பா சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு. பட் இவ்வளோவும் சாப்பிட மாட்டாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து நான் என்ன போடுறேன்னு தெரிய மாட்டேருந்து. இது எல்லாமே வந்து தாயரா பாப்பா சாப்பிட மாட்டாங்க. என் பெரிய பொண்ணு தானியாக இருக்குது. அவளுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவளுமே விரும்பி சாப்பிடுவாள். நான் வந்து அவளுக்குமே சேர்த்து தான் நான் குக் பண்ணுறேன். ஸோ இது கூட வந்து நீங்கள் வந்து ஹனி கூட வந்து மேலே வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் குழந்தைக்கு வந்து நான் இன்னுமே ஹனி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணல. அதனால் வந்து ஹனி கொடுக்கல. என் பெரிய பொண்ணுக்கு வந்து நான் ஹனி போட்டு தான் நான் கொடுப்பேன் நான். அவள் வந்து அது இல்லாமல் சாப்பிடவே மாட்டாள். பட் ஆனால் என் சின்ன பொண்ணுக்கு வந்து நான் இன்னும் ஹனி இன்ட்ரடியூஸ் பண்ணல. நான் டேரெக்டாக வந்து பாப்பாவுக்கு வந்து இப்படி தான் கொடுக்குறேன். அவளுமே விரும்பி சாப்பிடுவோம். இது மாதிரி குட்டி குட்டியாக கொடுத்தா வந்து ஃபிங்கர் ஃபுட் வந்து நிறையவே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவுமே வந்து அவங்களோட ஃபேவரட். ஸோ நோன்னு சொல்லாமல் வந்து பாப்பா வந்து தனியாக வந்து அவங்களே சாப்பிட்றாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாப்பா ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. இது கூட வந்து பனானா ஆட் பண்ணால் இன்னுமே சாஃப்டாக வருங்க. நான் ஏன் இன்றைக்கி பனானா ஆட் பண்ணலன்னா வந்து வீட் ப்ரெட் வந்து ஆல்ரெடி சாஃப்டாக தான் இருக்கும். இன்னுமே பனானா போட்டோன்னா இன்னும் செம்ம சாஃப்டாக ஆகிடும். பாப்பாவுக்கு வந்து ஃபிங்கர் ஃபுட் எடுக்கிற மாதிரி தெரியாது. அதே மாதிரி நைட்டில் வந்து ப்ரெட்டு பனானா வந்து ஹெவி ஆகிடும்னு சொல்லிட்டு நான் பாப்பாவுக்கு வந்து நான் பனானா இன்றைக்கி ஆட் பண்ணல. நீங்கள் நார்மல் ப்ரெட்டில் கொடுக்குறீங்கன்னா பனானா ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லாவே சாஃப்டாக ஆகும். அது வீட் ப்ரெட்டில் வந்து ஆல்ரெடி வீட் ப்ரெட் எடுக்கும் போதே வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. அதனால் வந்து நான் பனானா ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை வந்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுங்க. பர்டிகுலராக வந்து சில சிஸ்டர்ஸ் வந்து ஸோ எங்கள் பேபிஸ் வந்து 2-3 நாளாக சாப்பிடவே இருந்தாங்க. பட் ஆனால் உங்கள் ரெசிபி நான் ட்ரை பண்ணி கொடுத்தேன். அவங்க இன்றைக்கி நல்லாவே சாப்பிட்டாங்க. ரொம்பவே எனக்கு ஹாப்பின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்க. பட் அந்த கமெண்ட் ரீட் பண்ணும் போதே எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேட்டாக இருந்ததுங்க. எனக்கு வந்து பர்சனலாக வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் எப்போல்லாம் வந்து நான் டவுன் ஆகுறேனோ நான் அந்த கமெண்ட் ரீட் பண்ணும் போது எனக்கே வந்து செல்ஃப் மோட்டிவேட்டாக ஆகிட்டு நான் இன்றைக்கி கண்டிப்பாக நான் வீடியோ போடணும், குவாலிட்டியாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்க்குமே வந்து ரொம்பவே நன்றிங்க. ஸோ நீங்கள் இல்லாமல் வந்து நான் இந்தளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். ரொம்பவே நன்றி. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நான் நிறைய வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். பாப்பாவோட ரொட்டீன்ஸ், மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன், டே ரொட்டீன்ஸ், ஸோ விலாக்ஸ் எல்லாமே நான் வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாப்பாவை ஃபாலோ பண்ணாதீங்க. அங்கே போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல். பாய். See you next video.